ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் முடிச்சுட்டு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே தனி குடித்தனம் போயிடுறோம். அந்த மாதிரி தான் நானும் மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தனி குடித்தனம் வந்தேன். அது வந்து எல்லார் லைஃப்லையுமே அப்போ வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். கொஞ்சம் நாட்கள் போக போக வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அது என்னென்னா, மேரேஜ் முடிஞ்சுட்டு நானும் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டில் தான் இருந்தோம். ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒன்றா தான் இருந்தோம். இருந்தப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்குக்காண்டி வெளியூரில் தான் வேலை பார்த்தாங்க. அவங்க ஒர்க்குக்காண்டி வேறு ஊர் போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்துட்டு எங்கள் அத்தை மாமா சொன்னாங்க, இல்லை நீ இங்கே இரு, தம்பி மட்டும் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு வரட்டும், அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா ஊர் வந்து கொஞ்சம் தூரம். அவங்களும் எனக்கு பக்கத்தில் இல்லை. இவங்கள தான் நம்ம மேரேஜ் பண்ணி இவங்களும் நம்மளை விட்டுட்டு இவ்வளோ தூரமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதை சீக்கிரமாக ஏற்றுக்கவே என் மனசு இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அந்த டைமில் நான் சொல்லிட்டேன், இல்லை நான் அவங்க கூடயே போய் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்டே ஒரு வீடு பார்த்து நாங்கள் அங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு அப்புறம் நான் ரொம்ப கம்பல் பண்ணி தான் இது பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்புறம் இங்கே ஒரு வீடு பார்த்தாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துக்கிட்டேயே ஒரு வீடு பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்டு என்னை வந்து கூப்பிட வந்தாங்க. கூப்பிட வந்தப்போ அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லீவ் கிடைக்கல. அது வந்து அவங்க வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. வந்து என்னை கூப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் போய் அந்த ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்க, நீ வந்து ஓனர்கிட்ட வந்துட்டு லீவ் கேட்காம போயிட்டியா? இல்லை நான் சொல்லிட்டு தான் வந்தேன் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரின்னு சொல்லி அங்கே போய் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னே இந்த ஓனர் போய் பார்க்கணும். அவங்கள பார்க்க முடியல. இருந்தாலும் அவங்க பேசுகிறப்ப வந்துட்டு என் ஹஸ்பண்ட் பார்த்த வேலையோட இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நீ இந்த வேலை பார்த்தியா, இது கிடையாது இனிமேல் உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே உள்ள ஒரு வேலையை பார்க்க சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் தினமும் தான் சேலரி வாங்கிட்டு இருந்தாங்க. தினமும் நம்ம ஒர்க் பண்ணால் சம்பளம் அவ்வளோதான் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தப்போ ரொம்ப கஷ்டமாகவே போச்சு. என்ன அப்போ தான் ஃபஸ்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வராங்க. எதை நம்பி நம்ம என்ன பண்ணுறது, இப்படி நம்ம வரையிலேயே இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ரொம்ப கலங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அம்மாவை அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அம்மா பையன் பாண்டின்னு சொல்லுவாங்களே, அது என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து எத்தனை பேர் பசங்க இப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி தான் நான் பார்த்தேன். என்னென்னா, இங்கே ஒரு 11:00 போல் வந்துட்டு நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் 11:00 இருந்து 4:00 வரையும் ஒரே அழுகை தான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சொல்கிறேன், சரி பரவாயில்ல, நான் கூட அங்கே போய் இருந்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இப்படிலாம் அழுகாதீங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படி அழுகிற பக்கம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அழுகாதீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைன்னு சொல்லலை, ஒரு போல்டாக யாருமே அந்த அளவுக்கு வந்து அழுகுவாங்களா? கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவாங்க, அழுவாங்க, அதோட சரி விடு, இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அப்படி எங்கள் அம்மா விட்டு வந்ததே இல்லைன்னு. ஏன் நீங்கள் வெளியே தானே இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, இங்கே தானே இருந்தீங்க, ஏன் புதுசாக எனக்காண்டி வந்த மாதிரி இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. இல்லை என்னதான் இருந்தாலும் என் வீடு அங்கே இருக்குது, என் ஊர் அங்கே இருக்குதுன்னு நான் அங்கே தான் போகும் எனக்கு மனசு ஒரு லீவ் கிடச்சா. இப்போ அது முடியாதுல்ல, என் வீடு இங்கே தானே இருக்குது, நான் இங்கே தானே இருக்கணும், எப்போனாவது நீயும் நானும் நினச்சா தானே நம்ம அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து ரொம்ப அதை ஒரு இதாக பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம லைஃப்குள்ளே போனாலும் நானுமே வந்துட்டு அப்போ வந்து அதை ஃபீல் பண்ணவே இல்லை. கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக எனக்குமே வந்து ரொம்ப அப்படியே ஒரு மைண்ட் ப்ரெஷர் ஆகிடுச்சு. எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்க முடியும், எவ்வளோ நேரம் டிவி பார்க்க முடியும். ஃபோன் டிவி பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்குன்னு ஒரு பேச்சு துணை கூட ஒரு ஆள் இல்லாமல், காலையில் போனால் அவங்க நைட்டுக்கு தான் வருவாங்க. ரொம்ப எனக்குமே ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகி நானே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி எமோஷன் ஆகி அப்புறம் கொஞ்சம் டைம் அவங்களுக்கு கிடைக்கும் இடையில. அந்த டைமில் வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போய் வெளியே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது, சாப்பிட்றது. அப்புறம் கொஞ்சம் என்னை அப்படியே வெளியே ஒரு 1 வீக்கில் அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போய் என்னை பழக்கப்படுத்தினாங்க. இருந்தாலும் எனக்கு 3 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் இப்போவுமே சம்டைம் அந்த ஃபீலிங் வரும். நாங்கள் மட்டும் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்றது வரும். வீட்டுக்குள்ளேயே இருக்கோன்றது வேற, ஒரு பேச்சு துணை கூட நம்மளுக்கு ஒரு ஆள் கிடையாது நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் தனி குடித்தனத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் போகணும். அது என்னென்ன கஷ்டன்றதை
நெக்ஸ்ட்டு பார்ட் 2வாக போடுவோம். ஏன்னா நம்ம வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கு. இந்த சேனலில் வர வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள்.